வெள்ளப்பெருக்கின் பின்னரான சுகாதார நோய்கள் சம்பந்தமாக நாங்கள் தெளிவடைந்து கொள்வதும் அதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதும் மிக முக்கியமானதாகும். குறிப்பாக இன்று வெள்ளம் வடிந்து வருகின்றது. இந்த நேரத்திலே எங்கள் வீடுகளிலும் சுற்றுச்சூழலிலும் நீர் தேங்கும் சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த நீர்களிலே நுளம்பு பெருக்கம் அதிகமாவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதன் பொழுது டெங்கு மற்றும் சிக்கன்குனியா போன்ற நோய்கள் அதிகமாக எங்களை தாக்கலாம். எனவே இதிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வது மிக முக்கியமானதாகும். குறிப்பாக நீங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது அங்கே நீர் தேங்கி நின்றால் அவைகளை முடியுமானவரை அகற்றிக்கொள்ளுங்கள். இதற்கு தேவையான ஆலோசனைகளை உங்கள் பகுதி சுகாதார பரிசோதகர்கள் மூலமாகவும் சுகாதார வைத்திய அதிகாரிகள் மூலமாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் நீங்கள் வீடுகளிலே தங்கியிருக்கும் பொழுது நுளம்பு உங்களை கடிப்பதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டியதும் மிக முக்கியமானதாகும். எனவே இவ்வாறான அடிப்படையான விடயங்களை செய்வதன் மூலமாக நுளம்பினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும்.